ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கடந்த வீடியோவில் வந்து நம்ம ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷனோட சதர்ன் எண்டு பார்த்தோம். சதர்ன் சைட் ஃபென்சிங் பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு ஈஸ்டர்ன் சைட் ஃபென்சிங் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஈஸ்டர்ன் சைட் ஃபென்சிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெட் கலர்லேயும் க்ரீன் கலர்லேயும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெட் கலர் இடம் பார்த்தீங்கன்னா சின்ன உடப்பு மண்டேலா நகர் இருக்குல்ல. ஸோ ஏர்போர்ட்டுலேருந்து அமிக்கா ரிங் ரோடு, அதுபோல் குசவங்குண்டு, களுவான்குளம் அதோட ஆக்சஸ் ரோடு வரைக்கும் போகிற ரோடு தான் வந்துட்டு அந்த ரெட் பாயிண்டில் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ அங்கேருந்து அந்த க்ரீன் கலர் டாட் வச்சுருக்கேன்ல, ஸோ அந்த இடம் வரைக்கும் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பழையபடி நார்தர்ன் சைடில் வந்து ஒரு சின்ன ஏரியா மட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே இந்த வீடியோவில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். அகெயின் நீங்கள் பார்க்குற இந்த மேப்பில் உள்ள இல்லஸ்ட்ரேஷன் வந்துட்டு ஒரு ரஃப்பாக வரைஞ்சது தான். இது வந்து நீங்கள் எக்ஸாக்டாக வந்து நீங்கள் ஸ்கேல் பண்ண முடியாது. ரஃப்பான ஒரு இது தான். ஜஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுக்காக தான் இந்த இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து அமிக்கா ரோடில் ரிங் ரோடு இருக்குல்ல, அங்கேருந்து கொசவங்குண்டு, களுவாங்குளம், ஸோ இந்த இதுக்கான ஆக்சஸ் ரோட்டில் தான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் தான் இந்த ஃபென்சிங் அமைச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த ஃபென்சிங் பார்த்திங்கன்னா வந்து இந்த ரோட்லேருந்து எப்படியும் ஒரு 130 ஃபீட்டு தள்ளி தான் வந்துட்டு அந்த ஃபென்சிங் அமைச்சிட்ருக்காங்க. ஃபென்சிங் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சும், அதாவது ஈஸ்டர்ன் சைடில் வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரெச் வந்து அமைச்சிட்டாங்க. இப்போ சதர்ன் சைடில் வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரெச் அமைச்சிட்டாங்கல்ல, ஸோ அது போல் வந்து ஈஸ்டர்ன் சைடும் கம்ப்ளீட் ஸ்ட்ரெச் அமைச்சிட்டாங்க. அந்த பார்ப்டு வயரிங் முடிச்சிட்டாங்களான்னு தெரில, பட் வந்து ஃபென்சிங் வந்து இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியுது, வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரெச் முடிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சதர்ன் சைடில் நம்ம எடுத்த மாதிரி கிட்ட கூடயும் போய் பைக்கில் போய் எடுக்கலாம். பட் வந்துட்டு ரோட்லேருந்து எவ்வளோ தூரம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால தான் நம்ம ரோடு வழியாக இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஈஸ்டர்ன் சைட் ஃபென்சிங் வந்து இந்த இடத்துல முடியுது. ஸோ இந்த பாயிண்டில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சதர்ன் சைட் ஃபென்சிங்கும் ஈஸ்டர்ன் சைட் ஃபென்சிங்கும் வந்து மீட் ஆகிற இடம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சஸும் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்னது போல் நார்தர்ன் சைடில் கொஞ்சம் ஏரியா மட்டும் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்தையும் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து மேப்பில் வந்து ப்ளூ கலரில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷனோட நார்தர்ன் சைடில் இருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டெம்பிள் இருக்குது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் கூடல் செங்குளம் அப்படின்னு ஒரு டெம்பிள் இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த டெம்பிள் வந்துட்டு எக்ஸ்பேன்ஷனுக்குள்ளே வராது. இந்த டெம்பிள் வந்து எக்ஸ்பேன்ஷனுக்கு வெளியில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு வந்து ஃபென்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இடம் மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஸோ அகெயின் இந்த ரோடு பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து சின்ன உடப்புலேருந்து ரிங் ரோடுக்கு நம்ம கனெக்டிங் ரோடு இருக்குல்ல, ஸோ அந்த ரோடு தான் இது. தியாலஜிக்கல் இன்ஸ்டியூட்டு, அதுக்கப்புறம் வந்து கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட்டு, ஸோ அது அமைஞ்சிருக்க ரோடு தான் அது. ஸோ இந்த ரோடுக்கு கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் கீழே வந்துடும். ரோட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஃபென்சிங் அமைச்சிட்ருக்காங்க. கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சும் பார்த்திங்கன்னா இந்த ரோடோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வந்து ஃபென்சிங் அமைப்பாங்க. ஸோ இந்த கோவிலுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஃபென்சிங் வந்து இந்த ரோடை வந்து பைசெக்ட் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடில் வந்து போகும். இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷனோட சதர்ன் சைடு வந்து கம்ப்ளீட்டாக ஃபென்ஸ் பண்ணிட்டாங்க. ஈஸ்டர்ன் சைடு வந்து கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் பண்ணிட்டாங்க. நார்தர்ன் சைடில் வந்து கொஞ்சம் ஏரியா விட்டுட்டு தான் ஃபென்சிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஃபென்சிங் வந்து எப்படி பண்ண போகிறாங்கன்னு இன்னுமே டவுட்டாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி பப்ளிஷ் பண்ண மதுரை ஏர்போர்ட்டு
ஓட லே அவுட்டு. ஸோ இந்த லே அவுட்டில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு இப்போ இந்த எக்ஸ்பேன்ஷன் இருக்குல்ல, அதாவது ரன்வே எக்ஸ்பேன்ஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து ஒரு கிரே கலரில் வந்து ஒரு மார்க்கிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மண்டேலா நகர் கனெக்ட் பண்ணுற ரோடு, அதுக்கப்புறம் வந்துட்டு மாட்டுத்தாவணிலேருந்து வர ரிங் ரோடு, அதுக்கப்புறம் மதுரையிலேருந்து, அதாவது பெரியார்லேருந்து ஏர்போர்ட் ரோடை பைபாஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுற அந்த ஜங்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, சிராக் ஹாஸ்பிட்டலில். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்துட்டு மார்க் பண்ணியிருக்காங்க. எதுக்கு நான் வந்து கேட்டகரி இ டைப் ஏர்க்ராஃப்ட்டுக்காக ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த இடத்துல ரன்வே அமைக்க போகிறாங்க அப்படின்னு இந்த ஏரியா வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு எக்ஸிஸ்டிங் எக்ஸ்பேன்ஷன் இருக்குல்ல, ரன்வேயோட எக்ஸ்பேன்ஷனுக்கு அப்படியே நார்தர்ன் சைடு இது. ஸோ இந்த இடத்த சுற்றி வந்து ஃபென்சிங் இப்போதைக்கு அமைக்க போகிறாங்களா இல்லை அமைக்கலையான்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரில. ஸோ அடுத்தடுத்து தான் தெரியும் இது கம்ப்ளீட்டாக ஃபென்சிங் அமைக்க போகிறாங்களான்னு. நான் டவுட் பண்ணுறது வந்து இப்போதைக்கு வந்து ஃபென்சிங் அமைக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். காரணம் வந்துட்டு ஸோ அந்த ஏரியாவில் வந்து பெரிய லெவலில் வந்து கல் ஊண்டல. நம்ம லாஸ்ட் டைம் 9 months பிஃபோர் நம்ம பார்த்தோம்ல. ஸோ அப்போ வந்து அந்த கேட்டகரி இ டைப்னு மார்க் பண்ணியிருக்காங்களா, அந்த ஏரியாவில் வந்து பெரிய லெவலில் எங்கேயும் கல் ஊண்டின மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நம்ம ஏற்கனவே கல் ஊண்டியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் வரைக்கும் தான் வந்துட்டு ஃபென்சிங் பண்ணுறாங்க. இன்னொன்று, இப்போ இந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்க, வாங்க போகிறவங்க, இவங்க எல்லாமே வந்துட்டு இப்போ சதர்ன் சைடில், அதாவது ஏர்போர்ட்டோட சதர்ன் சைடில் வந்து தைரியமாக வாங்கலாம். ரீசன் வந்துட்டு அழகாக ஃபென்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்தராக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா வந்துட்டு இந்த ப்ரொப்போஸ்டு ரோட் டைவர்ஷன் இருக்குல்ல, மாட்டுத்தாவணிலேருந்து வர ரிங் ரோடு, ஸோ அது எப்படி கொண்டு வர போகிறாங்க, ஸோ அது மட்டும் கன்ஃபார்மாக தெரில. மற்றபடி வந்து ஏர்போர்ட் வந்து ஃபர்தராக வந்து சதர்ன் சைடை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் நார்தர்ன் சைடு வந்துட்டு, அதாவது மண்டேலா நகர், குறிப்பாக மண்டேலா நகர் அந்த 3 ரோடு ஜங்ஷன் இருக்குல்ல, ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து என்றைக்கு இருந்தாலும் ஏர்போர்ட் வந்து அது அக்வயர் பண்ண போகிற இடம். ஸோ அது வந்து கேட்டகரி இ டைப் ஏர்க்ராஃப்ட்டுக்காக அந்த இடம் வந்து ப்ரப்போஸ் பண்ணி தான் இருக்குது அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பாய்.